ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 14 நாட்கள், அதாவது ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 2 வரை சனியும் சூரியனும் ஒருங்கிணைக்கிறார்கள். அதாவது வேறு வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தின் இருப்பதனால் அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த பார்வை நமக்கு என்ன விளைவை தரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு லாபஸ்தானமான கடகராசியில் சூரியன் போயிட்டுருக்காரு. பூசம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 7ஆம் வீட்டில் கண்டக சனியாக இருக்கக்கூடிய சனியும் சனியினுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 7ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஒரு தொடர்புக்கு வருகிறது. இப்படிப்பட்ட தொடர்பு நமக்கு என்ன விளைவை தரும்? இப்போ நம்ம ஜென்ரலாக எப்போவுமே கோச்சாரம் என்பது நமக்கு திசா புத்தியை மனசில் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். ஏதோ ஒரு சின்ன பீரியடாவது சனியோ சூரியனோ உங்களுக்கு நடக்குதுன்னா இது பெர்ஃபெக்டாக பொருந்தும். சரி, இப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தானே அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நினைப்போம். ஆனால் அந்த சனியைப் போல் அவர் இயங்கக்கூடிய நேரத்தில், 7ஆம் வீட்லேயும் சனி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டும் நல்ல ஸ்தானங்கள் தானே. அப்போ நமக்கு நல்ல விதமாக பலன் தரக்கூடிய அமைப்பு. இப்போ மகிழ்ச்சின்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம், காரிய சித்தின்னு அர்த்தம். எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், நாம் நம்பக்கூடிய நபர்கள், இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம், ஆதாயம், உறவுகளில் மேம்பாடு அத்தனையுமே நடக்கிறதுங்கிறது தான் இந்த 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் சொல்லக்கூடிய விஷயம். இதில் வேறு என்ன டெப்த்தாக பார்க்க முடியும் அப்படின்னா, நமக்கு இந்த சூரியனோ சனியோ கெட்டவராக இருக்கக்கூடாது. அது நம்ம ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் எந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடில் நம்ம முதல்ல டெரைவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கோச்சாரத்துக்கு போனால் தான் உங்களுக்கு பலன்கள் அப்படியே டேலி ஆகும். அந்த வகையில் உங்களுக்கு சூரியனோ சனியோ கெட்ட நபர்களாக, கெட்ட ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்துவிட்டால் இந்த நேரத்தில் நல்லது கூட கெட்டதாக மாறிடுது. நாம் நம்புகிற வகையிலையும் பிரச்சனை வந்துடுது. ஒரு காரியம் நடக்கும், ஆஹா இவர் நமக்கு வழிகாட்டினார், நம்ம என்ட்ராகி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினச்சிட்டு நம்ம குதிச்சிடுவோம். அதில் போக 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 என்னாகும், மனஸ்தாபம் வந்துடும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, மூத்த சகோதர சகோதரி வழி உறவு, பெற்றோர்கள் வழி உறவு, பெரியவங்க வயசான பெரியவங்களே சனி தான். நம்மளுடைய தந்தை வர்க்கத்து நபர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பங்காளி எல்லாமே சனி தான். சூரியனும் அதுக்கு காரகன். அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் நான் மோசமாக போனேன் அப்படின்ற பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா. அதில் நாம் அதை ஜாதகத்தை பார்த்துக்கணும். நமக்கு சனியும் நல்லவராக இருந்து சூரியனும் நல்லவராக இருந்தால் பெருசாக பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடும். சரி, இது 2 பேரும் பகை கிரகமாச்சே, இவங்க எப்படி நல்ல விளைவை தருவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்காதவங்களே நம்மளுக்கு நன்மை செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கே பிடிக்காது, ரசிக்காது. இப்போ அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு சில வீட்டில் ஆகிறது இல்லை. இப்போ சூரியன் தந்தை, சனி பிள்ளை, பகை ஆகிறது இல்லாதவங்க கூட நல்லது பண்ணுறது இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோங்க. அதனால் இது நமக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பை தருகிறது, உறவுகளுக்கு பலத்தை தருகிறது. இந்த 14 நாட்களில் நம்ம ஜனன ஜாதகப்படி சூரியன் சனி ஆதிக்கம், நல்ல பாவங்களினுடைய ஆதிக்கம் பெற்றிருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லது பண்ணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நெருடலோடு நல்லது பண்ணும். இப்போ ஒரு அரசியல் கட்சியை கூட்டணி வச்சுக்குது. ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசிடுவாங்க. ஆனால் சந்தர்ப்பவாதத்தில் கூட்டணி வச்சுக்குது. அந்த மாதிரி சில பேரை நாம் வெறுக்க செய்வோம். ஆனாலும் கூட நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் இந்த காலத்தில் இந்த டைமில் தேவைப்படுவாங்க. அந்த அமைப்புக்கு அது வேலை செய்யும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த முகபாவனை மாறிடுது. ஒரு சூரியன் என்பது எவ்வளவு பெரிய ஒளி கிரகம், ஆதிக்கம் பெற்ற கிரகம், ஒரு ஆத்ம காரகன், அவ்வளவு பவர்ஃபுல்லான வில் பவரை கொடுக்கக்கூடிய நபர்
சனியினுடைய சாரத்தில் போகும்போது அந்த கேரக்டரே மாறிடுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஆத்ம பலம் குறைஞ்சி போயிடுது, நம்மளுடைய வேகம் குறைஞ்சி போயிடுது, அல்லது நம்ம வேகத்தை எதிர்ப்பாளர் குறைச்சிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு காம்படிஷனே ஒரு பயத்தை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கும் போது சைக்கலாஜிக்கலாக பாதிச்சிருவாங்க பயத்தை ஏற்படுத்தி. அந்த மாதிரி போட்டி, பொறாமை, இது மாதிரி அதிருப்தியான ஒரு நபர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் சனி வேலை செய்கிறதுன்றது புரிஞ்சுக்கோங்க. 4 பாதத்தில் இயங்குவார் சூரியன். பூச நட்சத்திரத்தில் போகும்போது 4 பாதம் இருக்குது. அதில் 2ஆம் பாதத்தில் போகும்போது அங்கே 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனும் ஒரு 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இந்த 2ஆம் பாதம்ங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா அம்சத்தில் வந்து கன்னி ராசியை குறிக்குது. அப்போ இந்த கன்னி ராசியில் இந்த சுக்கிரன், சூரியன், சனி இந்த 3 நாளைக்கு 23லேருந்து 26 வரைக்கும் சேர்க்கை பலம் பெறுகிறார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் ஆகாதவர்கள். அப்போ என்னாகும், ஒரு முக்கியமான விதத்தில் எல்லாரும் சேர்ந்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருப்போம். அந்த காரியம் நடக்கும்போது கொஞ்சம் குழப்பமாகவே நடக்கும். நீ செய்கிறது எனக்கு பிடிக்கல, நான் செய்கிறது உனக்கு பிடிக்கல, ஆனாலும் என்னமோ காரியம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா ஓகே, அவங்க ஸ்டாண்டில் ஒரு காரியம் நல்லா நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அப்படி நாம் வந்து முயற்சி பண்ணிக்கலாங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறிய பீரியடாவது, சூட்சுமங்களாவது சனி சூரியனுடைய பீரியடுகள் நடக்கும்போது இந்த சம்பவங்கள் நிகழ வேண்டிய அமைப்பு இருக்கிறது. இந்த 14 நாட்களில் நமக்கு விரையாதிபதியான சூரியன் லாபத்தில் இருக்கிறது நல்லது தான். அவர் பெருசாக விரயத்தை பண்ணிட மாட்டார். சனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது லாபம்தான். ஆனால் அந்த லாபம் நமக்கு பிடிச்சமான லாபமாக இல்லை, பிடித்த நபர்கள் மூலமாக வரக்கூடிய லாபமாக இல்லை, கொஞ்சம் டென்ஷன் ஆகி தான் கிடச்சிது, கொஞ்சம் அதிருப்தியோடு தான் ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சது, கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சாதகமான பலனாக எனக்கு அது தெரியல, இப்படின்னெல்லாம் சொல்கிறேன் பார்த்தியா, அது மாதிரி தான் இந்த கன்னி லக்னத்துக்கு அமையும்னு சொல்லி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயினாக நம்ம வந்து ஒவ்வொரு கிரகமும் தான் செல்லக்கூடிய பாவங்களில் அல்லது ராசி மண்டலங்களில் நட்சத்திரத்தின் பலனைத்தான் செய்வது என்பது தான் முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பதிவுகளில் நான் போடுறதுலையெல்லாம் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு வச்சு நீங்கள் பார்க்கத்தான் அந்த நிகழ்வுகள் எவ்வளவு தூரம் ஒத்துப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புரியும். என்னுடைய வெப்சைட் இருக்குது, vettrijodhidam.comனு. அதில் வந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்க வேண்டி அதுக்குண்டான அமைப்புகள் அங்கே இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.